Right. Good evening, Plehal. Good evening, teacher. Evening, Miss. Plehal ஒரு 2 minutes தாங்க வரேனா. ரைட் ஓகே பிள்ளைகள். ஓகே எங்க யாரையுமே காணல. நடுவில் சொல்றதா கிளாஸ்ல? எங்க யாரையும் காணல மட்டாக்களுங்க கார்த்திகேயன் எல்லாருக்கும் பேர் சொல்றதா? Excuse me, Miss. In the college program work, Miss. நவீதன் ஓகே மட்டாக்கள். டீச்சர் ஜோடித்துக்கு வந்து கொஞ்சம் சிக்னல் வட்டும் டீச்சர். ப்ராப்ளமா? அங்க மழை பெய்யுதா பிள்ளைகள்? அங்கால மழை பெய்யுதா உங்களுக்கு? இல்ல தானே? ரைட் No, ஓகே Miss. ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ் இது பார்த்தோம் நாங்க என்ன பிள்ளைகள்? இது No, பார்த்துட்டோமா? Miss. பிள்ளை பார்த்துட்டோமா? நேரம் No, Miss. பார்த்துட்டோமா? ரைட். தம்பி கூப்பிடுங்க தம்பி. இந்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் நோட் பண்ணீங்களா பிள்ளைகள்? இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணினீங்களா? கேக்குதா? No, Miss. நோ என்ன ரைட் ஓகே ஓகே இதே முறைக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா all inputs which are input to the computer are understand as binary number. இது பேசிக் உங்களுக்கு சரியா? இது பேசிக் என்ன? கம்ப்யூட்டருக்கு விளங்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் எது விளங்க? பைனரி நம்பர், அதாவது அடி 2 0 and 1 தான் கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் சரியா? சோ அதைத்தான் இதுல சொல்லியிருக்கு. all இன்புட்ஸையும் கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? as பைனரி நம்பர், அதாவது அடி 2ஆகத்தான் கம்ப்யூட்டர் வந்து எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதோட சொல்லியிருக்கு. ஸோ அது நம்பர் சிஸ்டம் ஷுட் கன்வெர்ட் இன்டு பைனரி ஃபார்மேட் பிஃபோர் தே ப்ரொசீட் பை த கம்ப்யூட்டர். இதுதான் நாங்க அடுத்தது பார்க்க போறோம். ஏன் நாங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கன்வெர்ட் பண்ண வேணும், ஏன் கன்வெர்ட் பண்ண வேணும்னு படிக்க போறோம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நீங்க எழுதி வச்சிருக்கணும். ஏன் நாங்க கன்வெர்ட் பண்ண வேணும்னு சொன்னா எங்களோட கம்ப்யூட்டருக்கு விளங்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் எது பிள்ளைகள்? 0 and 1. அது வந்து நாங்க என்னன்னு எஸ் அத வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு காமனான ஸ்பெஷல் நேம் கொடுக்கறோம்னு சொன்னா பைனரி நம்பர்ஸ். Binary number. எஸ் வெரி குட். அப்ப பைனரி நம்பர்ல அது ரீட் பண்றதுனால நாங்க அடி 16ல இருந்தாலும் அதை நாங்க 2க்கு மாத்தி கொடுக்க வேணும். அப்ப கொடுத்தா தான் 0 1 என்ற பைனரி நம்பர் சிஸ்டத்துக்கு மாறி கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் எங்களுக்கு என்ன செய்யும்? ரீட் பண்ணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதோட because of that number system should convert. அதனாலதான் நம்பர் சிஸ்டங்களை எப்பவுமே நாங்க கன்வெர்ட் பண்ணலாம் சரியா? அடுத்த செக்ஷன் நாங்க பார்க்க போறது கன்வெர்ட்டிங் பார்க்க போறோம். அதனாலதான் நான் இப்போ உங்களுக்கு இந்த நோட்டை ஒருக்கா தரேன். அப்ப ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல உள்ள பிள்ளைகள் அப்படியே பார்த்து நோட்ஸ் எழுதுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்லுறேன், எழுதி கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம்.
புக்ல இருக்கு மிஸ். இருக்குன்னு சொன்னா அப்ப எழுதி கொள்ளுங்க. என்னட்ட உங்கள்ட்ட ஒரு என்ன சொல்றது, உங்களோட சார் எனக்கு அனுப்பி இருந்தார் ஒரு செயல் நூல் மாதிரி. சோ அதுல இருந்து உங்களுக்கு படிப்பிக்கலாம்னு சொல்லி சொன்னார். சோ எனக்கு அதுல நோட்ஸுகள் இல்ல பிள்ளைகள். இதுல வந்து கணக்குகள் எல்லாமே இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் தான் இருக்கு. சோ உங்களுக்கு இருந்த ஒருக்கா வாசிச்சு காட்டுங்க ஷானுஷன். மிஸ் எம்மால் கணினியில் உள்ளிடப்படும் அனைத்து உள்ளீடுகளும் கணினியினுள் இருமையின் வடிவில் பேணப்பட்டு தரவுகள் முறைவழியாக்கம் செய்யப்பட்டு எழுத்துக்கள், படங்கள், ஒலி, காணொளி போன்ற வரிவிளைவுகளாக பெறப்படும். பயனரினால் உள்ளிடப்படும் தரவுகளினை இருமெண்களாக கணினி விளங்கிக் கொண்டு முறைவழியாக்கம் மூலம் வரிவிளைவு பெறப்படும். லென்த்தா இருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன்னா, முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. கணனியானது நாம் உள்ளீடாக வழங்கும் ஒவ்வொரு எண்களையும் இரும எண் வடிவிலேயே விளங்கிக் கொள்ளும். இரண்டாவது, அதன் அடிப்படையிலேயே எதன் அடிப்படையிலே பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணற, அதன் அடிப்படையிலேயே நாம் உட்செலுத்தும் உள்ளீடுகள் அனைத்தும் இரும எண்ணாக மாற்றப்பட வேண்டும். ஓகேயா? ரைட். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ் தமிழ் ஆள் இருக்க வாசிங்க பிள்ளைகள். தமிழ் ஒரு ஆள் வாசிங்கோ. என்ன 2 பாயிண்ட் சேம் இருக்க வாசிங்கோ. கணினியானது நாம் உள்ளீடாக வழங்கும் ஒவ்வொரு எண்ணையும் இருமையின் வெயிட் ஒரு ஆள் வாசிங்கோ. ரைட், அஸ்னி வாசிங்க. கணினியானது நாம் உள்ளீடாக வழங்கும் ஒவ்வொரு எண்ணையும் இரும எண் வடிவிலேயே விளங்கிக் கொள்ளும். டீச்சர், 2வது பாயிண்ட் வந்து அதன் அடிப்படையிலேயே நாம் உட்செலுத்தும் உள்ளீடுகள் அனைத்தும் இரும எண்ணாக மாற்றப்பட வேண்டும். ரைட், வெரி குட். ஓகே ஃபைன். அவ்வளவு போதும். அடுத்து நாங்க எப்படி இது கன்வெர்ட் பண்றது என்று சொல்லி பார்க்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது கன்வெர்ட்டிங் தான் பார்க்க போறோம். அதுல போடுங்க, லெட்ஸ் see an example. எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி. சரியா? கன்வெர்ட்டிங்க தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு தமிழ்ல மாற்றீடு செய்தல். என்ன மாற்றீடு செய்தல் ஒரு ஹெடிங் ஒண்ணு போட்டுங்க. இங்கிலீஷ் பிள்ளைகள் லெட்ஸ் see. எஸ், ஓகே. இதுல பாருங்க என்ன சொல்லி இருக்கு. முதலாவது, யூசர் press number 9 on the keyboard. என்ன செய்யறார் யூசர்? இப்போ என்னது பயனர் என்ன செய்யறார்?
கீபோர்ட்ல இருக்கிற நம்பர் 9 என்றதை வந்து பிரஸ் பண்ணுறாரா. அப்ப என்ன நடக்குது? செகண்ட், processor அதாவது CPU identifies number 9 as a binary number. எப்படியாம அவர் நம்பரை கன்வெர்ட் பண்றான்னு பாத்தீங்களா? நீங்க கீபோர்டுல நம்பர் 9 அமத்த ப்ராசஸர் அதாவது CPU இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு போர்டு ஒன்று இருக்கிறார் பாருங்க. அதுக்குள்ள வந்து நாங்க 3 கேரக்டரிஸ்டிக் பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நாங்க முதலாவது என்னது? CPUல இருக்கிற பார்ட்ஸ் கிரேட் 6ல படிச்சது. ALU, CU, memory register. ரைட், வெரி குட் அப்பா. சோ அதுல வந்து இருக்குது arithmetic யூனிக் arithmetic ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ் இருக்குதானே, மேத்தமெட்டிக்கோட சம்பந்தப்பட்டவர். அங்க இருக்கிறவர் தான் இந்த பைனரியா மாற்ற போறார். சரியா? கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic யூனிட். அடுத்தது மற்றது என்ன பிள்ளைகள்? மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர். வெரி குட், வெரி குட். மூன்றாவது மெமரி ரெஜிஸ்டர். அந்த arithmetic and logic யூனிட்ல ஒரு ஆள் இருக்கிறார் தானே, அவர் இந்த வேலை செய்யறவர். அவர் தான் என்ன செய்வார்? இந்த நம்பர் சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுவார். நம்பர் இந்த 9 என்ற நம்பரை as a binary number அவருக்கு கிளிக் ஆகும். ரைட், இதுதான் இந்த நம்பரை தான் இவங்க அடிக்கிறாங்க. அப்ப அவர் என்னென்ன ரீட் பண்ணுவார்? பைனரி நம்பர்ல இந்த மாதிரி ரீட் பண்ணுவார் பிள்ளைகள். சரியா? இதுதான் வந்து எங்கண்ட பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அது நம்பர் 9 மட்டும் இல்ல, அது உங்களோட ஏயா இருக்கலாம், சியா இருக்கலாம், டியா இருக்கலாம், எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. யார் ரீட் பண்ணுவாங்க? ப்ராசஸர் ரீட் பண்ணி கொடுப்பார். சரியா? CPU-ட ப்ரொசஸர். எஸ். அப்ப இது விளங்கிட்டா உங்களுக்கு? முதலாவது என்ன நடக்கும்? நீங்க கீபோர்ட்ல ஏதாவது நம்பரா இருக்கலாம். ஒரு இப்ப நம்பர் 9 அடிச்சதுக்கு, இப்ப சொல்லுங்க, நம்பர் 9 அடிச்சதுக்கு பைனரி நம்பர் எப்படி காட்டினேன்? இப்ப நான் ஏ அடிக்கிறேன். ஏ அடிச்சா பைனரி நம்பர் எப்படி காட்டுவார்? 01. என்னன்னு 01? ABCD இல்ல Z வரைக்கும் அடிக்கிறேன். அதை எப்படி ரீட் பண்ணுவார்? அதுக்குத்தான் நாங்க அடுத்து பார்த்தோமே பிள்ளைகள். அதுக்குத்தான் நாங்க அடுத்து பார்த்தோம். ABCD என்ற இலக்கம் வந்தார் தானே, ABCD-யோட வந்தார். அடி 16 வரலாம் இதுலதான் செயற்படுவேன். அடி 16, அடி 8 எல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயங்களுக்கு தான். அந்த ABCD அந்த மாதிரிக்கு 16 அடிதான் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுவார்? பைனரிக்கு கன்வெர்ட் ஆகுவார். சரியா? அவர் வந்து சிலது 8க்கு கன்வெர்ட் ஆகி பிறகு 2க்கு கன்வெர்ட் ஆகி மாறுவார். சரியா? சோ அந்த கன்வெர்ட்டிங்க தான் நாங்க அடுத்து பார்க்க போறோம். சரியா? Only binary and decimal number systems convert methods are studies in grade 6 syllabus, right? நாங்க grade 6ல என்ன பார்க்க போறோம்? டெசிமல வந்து பைனரி அண்ட் டெசிமல் நம்பர். பைனரி டெசிமலுக்கு, டெசிமல பைனரிக்கு மாத்திர நம்பர் சிஸ்டம் தான் கிரேட் 8ல இருக்கு. கிரேட் 11ல தான் நீங்க கூட படிப்பீங்க. என்னது? கன்வெர்ட்டிங் ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எல்லாம் 11 அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் படிப்பீங்க. சரியா? இப்ப ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. This is the one section, that the first section, converting decimal number to binary number, right? Converting decimal number to binary number. What is decimal and binary? What is decimal? டெசிமல் நம்பர் வந்து 10 அடியா கொண்டு வரும், பைனரி வந்து 2 அடியா கொண்டு வரும். Very good, Shanushan. On fire, Shanushan on fire. Very good. Good. Right, போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். நம்மட இங்கிலீஷ் தமிழ் பிள்ளைகள் பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றி. Yes, பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றீடு செய்தல். So we are studying, we are seeing converting decimal to binary, right? Okay, example number one. Okay,
முதலாவது எக்ஸாம்பிள் 1 போட்டுட்டு அழகா எழுதணும் பிள்ளைகள். காப்பி நீட்டா இருக்கும், எப்பவுமே காப்பி நீட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் 1, convert 30 base 10 to binary. Convert 30 base 10 to binary. அதாவது 30 அடி 10 இரும எண்ணுக்கு மாற்றுது. 30 அடி 10 இரும எண்ணுக்கு மாற்று. ஓகே, இப்ப நாங்க பாப்போம் எப்படி செய்யலாம்னு. அடி 10ல இருக்கிறது அப்படி நாங்க அடி 2க்கு மாற்றுறது. சரியா? ஓகே, கவனமா பாருங்க பிள்ளைகள். பிறகு இப்ப எல்லாம் தலையாட்டிட்டு பிறகு ஒரு நேரத்துல மிஸ் எனக்கு மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னா வெளுப்பம் சொல்லிட்டேன். நல்லா ஏச்சு மாண்டுவீங்க மிஸ்கிட்ட. சரியா? கவனமா பார்க்கணும். இதுல போட்டிருக்கு பாருங்க, டிவைட் 3 1 minute. பிள்ளைகள் கேள்வி 3 தானே. 30 அடி 10 சொல்லிட்டு அப்படியா? அப்படியே சொன்னேன். கேள்வி 30 அடி 10 தானே மிஸ் இருந்துச்சு. 30 அடி 10. ரைட். ஓகே. 0க்கு உங்களுக்கு நம்பர் இல்லைன்றபடினால விட்டுட்டாங்களா? ரைட், பாப்போம். அடி 10. ஆனா இதுல வந்து 3 போட்டுட்டாங்க பிள்ளைகள். ஆனா 30 அடி 10க்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 30 அடி 10 இப்ப இத நாங்க இப்ப பிரிச்சு பார்க்க போறோம். 30 அடி 10. சரியா? நம்ம ஆரம்பிங்க. 1 minute மிஸ் செய்து காட்டுறேன். இதுல பாருங்க, 30 அடி 10 நாங்க என்ன செய்ய போறோம்? 2க்கு மாற்ற போறோம்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும்டா, 2ஆல பிரிக்கணும். ஒரு விஷயம் இல்ல. சரியா? 2ஆல பிரிச்சோம்டா சும்மா நார்மலா பிரிக்கல எப்படி பிரிப்போம் பிள்ளைகள்? இப்போ 2ஆல இந்த மாதிரி இப்போ 30 நாங்க பிரிக்கல இந்த மாதிரி தானே பிரிப்போம். இங்கதானே போடுவோம் பிள்ளைகள், இங்கதானே போடுவோம். இப்ப ஈரெட்டு எத்தனை வரும்? 1 2 மிச்சம் 10 5 10. இவ்வளவுதான் எங்கட ஆன்சரா வரும். கணக்கின்படி மேத்ஸின் அடிப்படையில் இப்படித்தான் நாங்க போடுவோம். என்ன 5 10 சைவர் எங்களுக்கு. ரைட்? இத நாங்க என்ன செய்ய ஸ்கிரீன் தெரியல. மிஸ் ஸ்கிரீன் தெரியல. சாரி ஸ்கிரீன் தெரியல. சாரி பிள்ளைகள். ரைட் 1 minute. ரைட், பாருங்க. இது தெரியுதா? இப்போ ஓகேயா? ஓகே மிஸ். இப்போ இதுதான் மேத்ஸ். எங்கண்ட மேத்ஸின் படி நாங்க பார்த்தோம்னா இப்படித்தான் நாங்க பிரிப்போம். 30 போட்டு 2ஆல 2 2 1 மிச்சம் சைவரை கீழறக்கும் 5 10 அவெல்லாம் முடிஞ்சு சைவர்.
ஆனா நாங்க பைனரிக்கு மாத்துற இந்த கன்வெர்ட்டிங்ல வந்து நாங்க கீழாலதான் பிரிப்போம். சரியா? கீழால பிரிக்க எப்படி பிரிக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ ஈரொண்டு 2, இப்ப ஈரஞ்சு, இப்ப ஒன்றுண்டா ஈரொண்டு 2, இப்ப 2 மிச்சம் எத்தனை இருக்கு? 1. அப்ப இந்த 1 இதோட சேர்த்தா எத்தனை எங்களுக்கு? 10. அப்ப 10 மிஸ். ஈர் எத்தனை? 10. ஈர் 5 மிஸ். 5 10. அப்ப மிச்சம் எதுவும் இருக்கா? மீதி இல்லையன்றனால இல்ல உங்களுக்கு மிஸ். 0. ரைட். அடுத்து பாருங்க, இத 2ஆல பிரிச்சா எத்தனை இருக்கும்? ஈர் 7 14. 14 மிஸ். மிச்சம் 1. ஒன்று. ரைட். அடுத்தது பாருங்க, ஈர் 3 6. 3 மிச்சம் 1 மிஸ். ரைட். அடுத்தது ஈர் 1 2 மிச்சம் 1. மிச்சம் 1 மிஸ். ரைட். இப்ப நாங்க இனி எழுதேக்குல எப்படி எழுதணும் தெரியுமா? எழுதேக்குல எப்படி எழுதணும்? கீழே இருந்து மேல கீழ எழுதணும். இருந்து மேல போடணும். ரைட், குட். பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்? 1 1 1 0 அடி 2. சரியா? ஓகேயா? ஓகே பிள்ளைகள். ஓகே மிஸ். ரைட். அப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். அப்ப இதுல இதை நோட் பண்ணலையே 30ன்றதுக்கு நாங்க என்ன போடுறோம்? டீச்சர் நீங்க எனக்கு இப்ப விளங்கப்படுத்தினது விளங்கல. விளங்கல. ரைட், 1 minute. மிஸ் நீங்க விளங்கப்படுத்த நோட் பண்ணணுமா? நோட் பண்ணணும் பிள்ளை. 1 minute. 1 minute. ரைட். இது விளங்க இல்லையாமன்றாங்க, அது இருக்கும். விளங்கப்படுத்திட்டு போமா வெயிட் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் மேடம் இந்த எங்க ஸ்கூல்ல மேடம் அந்த கடைசியா போட்டீங்களே மேடம் ஒரு 1 அத 4 1 0 போட்டுதான் மேடம் 2 போட சொன்னாங்க. அந்த கடைசியா இருக்க 2யும் மேல இருக்க அந்த மிச்சங்களை தான் மேடம் போட சொன்னாங்க. விளங்கல. கடைசியா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் கடைசியா வந்து அந்த 1 வந்து 2ஆல பிரிச்சா மிஸ் 0 1ன்னு வருதானே மிஸ்? இதே 2 அதோட முடிச்சா தானே மிஸ் இது வரும். 2 எத்தனை வரும்? 2ஆல பிரிச்ச பண்ணா என்ன வரும்? 0. 0 மீதி 1 மிஸ். மீதி 1. இந்த 1 வந்து என்ன தெரியுமா? இந்த 1 கீழே இறக்கினீங்க. ஓ மிஸ். இதே 1 வந்தது. இதே 1 வந்தது. இதுல ஈட் சைபர்னு சொன்னீங்க. இந்த 1 தான் அந்த 1 மீதி வரும் டீச்சர். இந்த பரிமாணத்தை தான் நாங்க இதுல 1ன்னு போடுறோம். ரைட். இது இப்ப விளங்காதாக்கள் ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். இதற்கு விளங்காதாக்கள் பாருங்க ஒருக்கா. 1 minute. அழிச்சிட்டு நான் திருப்பி இருக்கா செஞ்சு காட்டுறேன். Okay. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க பாக்குறது 30 வந்து நாங்க அடி 10ல இருக்கிறத வந்து 2க்கு மாற்றப்போம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? 2ஆல பிரிக்க வேணும். சரியா? 2ஆல பிரிக்க பாருங்க. 1 2. இப்ப இதுல 3 எல்லாம் இருக்கு. அப்ப 2 2ன்னா மிச்சம் எத்தனை எங்களுக்கு? 1 இருக்குது. இதோட சேப்பம் எப்படி? 10 மாறும். சரியா? அப்ப 10 மாறைக்குள்ள எத்தனை 10 எங்களுக்கு? 5 மிஸ்.
10. அப்ப 5 10 மிச்சம் ஏதும் இருக்குமா இல்லைன்றதுனால நாங்க என்ன செய்யணும் பைனரிக்கு மாத்தைக்குள்ள சைவர்ன்றதை நாங்க மென்ஷன் பண்ண வேண்டும். சரியா? அடுத்தது பார்ப்போம் 15. அடி 2ல 15 பார்த்தா எத்தனை வரும்? ஈர் எத்தனை? 7 14 எங்களுக்கு மீதியா 1 வரப்போகுது. சரியா? 7 14 மீதி 1 7 14 இந்த 15 தான் பிரிக்கணும். இந்த சைவரை பார்க்க கூடாது பிறகா. அப்ப இந்த 15 பாத்தீங்கன்னு சொன்னா 7 தடவை எங்களுக்கு 14 மிச்சம் 1 15. அப்ப அதோட விட்டுருவோம். அப்புறம் அதுக்கு சைவர் போட்டு இங்கால பார்த்துன்னு இருக்கிறது இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 7 2ஆல பிரிக்க போறோம். சரியா? 7 2ஆல பிரிக்கிறேன்டா ஈர் 3 எங்களுக்கு